வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, ஊரை சுற்றி பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த மனுஷனால் அடுத்தது என்னன்னு யோசிக்க கூட டைம் இருக்காது. ஏன்னா மனுஷங்க தான் இப்படி பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கடவுளும் எந்த விதமான ஆன்சரும் பண்ண மாட்டுறாரு. போகாத கோயில் கிடையாது, போகாத தொழுகை கிடையாது, போகாத சர்ச் கிடையாது. எல்லா வித முயற்சியும் எடுத்து போட்டு எந்த விதமான விஷயமும் நம்ம நடக்காத பட்சத்தில் மனதில் விரக்தி வருது. அவ்வளோதான் வாழ்க்கை, இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம ஜடம் போல் இருக்கணும், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம்ன்ட்டு ஒரு மனசில் ஒரு விரக்தி போல் கல் போல் உங்கள் மனசு ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும் வாய்ப்பே இல்லை, நீங்கள் எழுதி வைத்துட்டீங்க. இதுக்கு மேலே ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் மனசெல்லாம் இறுகி போன சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க. நம்மளோட வாழ்க்கை நடக்கிற அனைத்து விஷயங்களும் ஏனோ தானோ நடக்கிறது கிடையாது. இந்த வீடியோ கிடைக்கிறது நீங்களே ஸ்க்ரால் பண்ணி வந்திருப்பீங்களா, அல்லது ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்து வந்திருப்பீங்க, யாராவது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக சில அறிகுறிகளை காட்டுவார். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வதை பற்றி நிறைய விதமான வீடியோஸ் நான் போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். அதை பார்த்து நிறைய பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். நிறைய பேர் தங்களுடைய டெஸ்டிமனி சொல்லியிருக்காங்க. எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடந்தது, நிறைய விதமான அற்புதம் நடந்தது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் நல்ல விதமான அன்பளிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர்கள் எல்லாம் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலும் அத்தகைய அற்புதங்கள் நடக்கும். அவர்களுக்கு நடந்த அதே அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும். நீங்கள் எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு அடிமட்ட லெவலுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்ற லெவலில் விரக்தியில் ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது புரிந்து கொள்ளுதல். நீங்கள் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தரம் குறைந்து போகவில்லை. ஒரு சாக்கடையில் ஒரு தங்க மோதிரம் விழுந்துருச்சு. பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கார் ஒரு பையன். இன்னொருத்தர் பார்க்குறாரு. என்னப்பா பார்த்துட்டு இருக்கும்போது சாக்கடையில் அந்த மோதிரம் இருக்குது, ஏன் எடுக்க வேண்டியது தானே அந்த பையனை பார்த்து கேட்குறாரு. அந்த பையன் இல்லை, அது ஒரே சாக்கடையாக இருக்குது, அந்த நாத்தம் பிடிச்ச சாக்கடையில் அந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருமேன்னு அந்த பையன் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அவர் டக்குன்னு கையை விட்டு அதை எடுத்து அந்த மோதிரத்தை சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டாரு, கையில் மாட்டிக்கிட்டு போயிட்டார். இதில் என்ன புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோதிரத்தை சுற்றி நிறைய சாக்கடைகள் இருந்தாலும் மோதிரத்தின் தரம் குறைந்து போகவில்லை. உங்களை சுற்றி இப்போ நிறைய கடன் பிரச்சனை இருக்கலாம், மனிதர்களாம் உங்களை அவதூறு பேசலாம், ஏதோ ஒரு பழைய போட்டிருக்கலாம், நடந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மாற்றி உங்களுக்கு ஒரு மட்டமான ஒரு லெவலில் இதுக்கு மாதிரி ஒன்றுங்க தெரியாதுங்க, மனுஷனுக்கு ஒன்றுமே தெரியாது, இதில் ஒரு பிரோஜனமே இல்லை என்று உங்களை சொல்லி ஒதுக்கி வைத்து கொண்டு இருக்கலாம். பார்க்குறவங்களாம் உங்களை கேவலமாக பேசுகிற அளவுக்கு உங்கள் சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய தரம் குறைந்து போகவில்லை. மோதிரத்துக்கு எவ்வளவு மதிப்புள்ளதோ அதை விட அதிகமான விலை மதிக்க முடியாத செல்வம் உங்களிடம் இருக்கு. அதே செல்வம் தான் உங்களுடைய சிந்தை. நம்முடைய சிந்தை கடவுள் படைக்கும் பொழுது நிறைய விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் வைத்து தான் படைத்து கொண்டு இருப்பார். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை ஒரு அசிங்கம் பிடித்தவமே காட்டினாலும் உங்களுடைய மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யாரால் உருவாக்கப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டாலே போதும், உங்களுடைய மாற்றங்கள் நடக்க துவங்கிவிடும். இரண்டாவது புரிந்து கொள்ளுதலை, ரெண்டாவது புரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை படைத்த கடவுள் யார் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அப்பாவும் 3 வயசு சின்ன குழந்தையும் போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை ஒரு காரை பார்த்து, டாடி இந்த காரை நம்ம வாங்கிக்கலாமா கேட்குது. அது ஒரு நல்ல ஆடி கார். அது உங்கள் அப்பா வாங்கிக்கலாமா, கவலைப்படாத வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. அந்த குழந்தை சந்தோஷமாக போகுது. அதே குழந்தைக்கு வயசாகுது. ஒரு 7 வயசு ஆகும்போது அதே குழந்தை அந்த காரை பார்த்து, டாடி இதை நம்ம வாங்க முடியுமா, நமக்கு கிடைக்குமான்ற அளவு கேட்குது. அவர் யோசிக்காமல் வாங்கிடலாம்ப்பா, அதை பற்றி ஏன் கவலைப்படுறேன்னு கேட்குறாரு. அதே குழந்தைக்கு ஒரு 15 வயசு ஆகும்போது அந்த குழந்தை அந்த காரை பார்த்துட்டு, காரையும் பார்க்குது, அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு அந்த இடத்துல நடந்து போகுது. அவங்க அப்பா கேட்குறாரு, ஏன் இப்போ நீ காரை பற்றிலாம் கேட்குறதே இல்லை, முன்னாடிலாம் கேட்பியா, இப்போ ஏன் கேட்கறதுலும் போது அந்த குழந்தை அமைதியாச்சு. ஏன்னா டாடி உங்களுடைய சூழ்நிலை எனக்கு நன்றாக தெரியும், இப்போ நீங்கள் வேலை செய்யறது சூழ்நிலை சம்பளத்துக்கு இதெல்லாம் வாங்க வாய்ப்பே இல்லைன்ட்டு சொல்லும்போது அவங்க அப்பா மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. நம்மளால் நம்ம பிள்ளைகளுக்கு எதுவும் செய்ய முடியலையேன்ட்டு ஒரு ஏக்கம் வந்துருச்சு. நல்லா கவனித்து பாருங்கள். நம்முடைய அறிவு வளர வளர நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்க, நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கோமோ, யாரை சார்ந்திருக்கிறோமோ அவர்களால் இது முடியுமா முடியாதான்றதை நம்ம அறிவு தான் தீர்மானிக்கிறது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். கடவுளை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க? ஒரு காலத்தில் நல்லா நடக்கும், கடவுளின் வாழ்க்கையை மாற்றுவார், நான் உயர்த்துவார், எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் கடவுளை மாற்ற முடியும் நம்பிக்கொண்டிருந்த நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்கள் மனசுக்குள்ளே போக 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 சந்தேகம், பயம் அனைத்தும் போக 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 கடவுளால் இதெல்லாம் முடியுமா முடியாதான்னு ஒரு பெரிய பிக் கொஸ்டின் உங்களுக்குள்ளே வந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் கேட்டுருந்தீங்க, கடவுள் இது தாங்க தாங்கன்ட்டு. இப்போ கம்மியாயிடுச்சு. கொஞ்சமாக தந்து காப்பாற்றுங்க, முடிஞ்சால் காப்பாற்றுங்கன்ற அளவுக்கு உங்கள் மனசு விரக்தி ஆனதுனால
கடவுளை பற்றி உங்களுக்கு எண்ணங்களும் அவரை பற்றிய பெரிய திட்டங்களும் உங்கள் மனசில் இல்லை. இப்போ பொறுத்த வரைக்குமே இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்தால் போதும் லெவலுக்கு உங்கள் மைண்டு மாறிடுச்சு. ஒரு கார் ஷெட்டு உங்ககிட்ட இருக்குது. அந்த கார் ஷெட்டில் டாடா நேனோ சொல்லக்கூடிய இந்த கார் வைக்கிற அளவு தான் அந்த இடம் இருக்குது. சுற்றி நிறைய இடம் இருந்தாலும் நீங்கள் அந்த வண்டியை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு பெரிய பணக்கார் வந்து உங்கள்கிட்ட ஒரு இலவசமாக ஒரு பெரிய BMW கார் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்பொழுது நீங்கள் அந்த காரை உங்கள் இடத்துக்கு கொண்டு வரீங்க. இப்போ உங்கள் மனசில் என்ன தோணும்? இந்த கார் வைக்கிறதுக்கு அந்த ஷெட்டு செட் ஆகுமா இல்லையான்னு ஃபஸ்ட் நீங்கள் யோசிப்பீங்க. அதனால் இந்த ஷெட்டு இருக்கிற லெவலுக்கு கார் போதுன்னு நினச்சிட்டு விட்டுடுவீங்களா, அல்லது இந்த காருக்காக அந்த ஷெட்டை பெருசாக்குவீங்களா? இதே கொஸ்டின்ஸ் தான் கடவுளும் உங்களை பார்த்து கேட்குறாரு. உங்களை நோக்கி பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்கள் சிந்தை எப்படி இருக்குது? நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, ஷெட்டு சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கார் கொடுத்தா போதும், என்னுடைய மூளைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு இப்பொழுதைக்கு இந்த கடன் அடைச்சா போதும், இந்த 10 லட்சம் அல்லது ஒரு 50 லட்சம் அல்லது ஒரு 5 லட்சம் கடன் அடைஞ்சா போதும், எனக்கு பெருசாக எதுவுமே நான் கேட்கல, நிம்மதியாக இருப்பேன், வாழ்நாள் நான் நிம்மதியாக இருப்பேன் நீங்கள் மனசில் இருந்துச்சுன்னா அது ஒரு தவறான விஷயம். ஏன்னா கடவுள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் செய்வதான் விரும்புவாரே தவிர சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்கறதுக்காக கடவுள் உங்கள் விஷயங்களை படைக்கவில்லை. அதனால் ஒரு 10 லட்சமோ அல்லது ஒரு 50 லட்சமோ அல்லது 1 கோடியோ அல்லது 10 கோடியோ உங்களுடைய வாழ்க்கை கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை பெரிய திட்டங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நேனோ காரோட உங்கள் வாழ்க்கை முடிய போகிறதில்லை. உங்களுக்கு ஒரு BMW கார் போல பெரிய அதிசயங்கள் இருக்கும்பொழுது உங்கள் சிந்தையை நீங்கள் பெரிதாக்க வேண்டும். உங்களுடைய ஷெட்டை நீங்கள் பெருசாக்கணும். உங்கள் சிந்தையில் நீங்கள் பெருசாக திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணாதான் அது வாழ்க்கை நடக்க துவங்கும். ஒரு சாதாரண ஆப் அப்டேட் ஆகும்போது கடவுள் உங்களோட திட்டங்களை அப்டேட் ஆக மாட்டாரா? இன்னமும் உங்களுக்கு இவ்வளோதான் கொடுக்கணும் வச்சுட்டு இருப்பாரா என்ன? உங்ககிட்ட ஒரு பப்பி இருக்குது, சின்ன நாய்க்குட்டி இருக்குது. அந்த நாய்க்குட்டி நீங்கள் தொலைச்சிட்டீங்க. அது ஒரு 5 வருஷம் கழிச்சு கிடைக்குது. அந்த நாய்க்குட்டி சின்னதாகவே இருக்கும். நீங்கள் எப்படி நினைக்க முடியும்? அது நல்லா வளர்ந்து ஒரு 6 அடி அல்லது ஒரு 3 அடி 4 அடி ஹைட்டில் வளர்ந்த ஒரு பெரிய டாகாக வந்து நிற்கும் போது நீங்களே பிரமிப்பாக இருந்த ஐயோ இது எப்படி நம்ம வளர்க்க முடியும் யோசிப்போம் இல்லையா? அதே போல தான் நீங்கள் ஒரு தடவை கேட்டீங்க அந்த ஆசீர்வாதம், இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்குது. ஆனால் அதுக்கான வாய்ப்பே இல்லாதபடி யோசிக்கிறீங்க. இருக்கிற கடன் பிரச்சனையில் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா? எனக்கு கார் கிடைக்குமா? எனக்கு இந்த பெரிய பங்களா கிடைக்குமா? எனக்கு இந்த சொத்து வருமா? நான் வசதியாக இருப்பேனா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்ட்டு அந்த டாகை பார்த்து நீங்கள் மலைத்து போய் இருக்கிறீங்க. அது எந்த டாகும் இல்லை, நீங்கள் அன்று கேட்ட அதே ஆசீர்வாதம் தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருந்தீங்க, எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தீங்க, எவ்வளோ நம்பிக்கையாக தொழுகை பண்ணீங்க, எவ்வளோ நம்பிக்கையாக கடவுள்கிட்ட வேண்டுனீங்க. அந்த ஆசீர்வாதம் அப்கிரேட் ஆகிட்டு பெருசாக வந்து நிற்கும்போது இப்போ மட்டும் உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது? ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிந்தை தாக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சிந்தை சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சிந்தையில் சந்தேகமும் பயமும் இன்றைய சூழ்நிலை இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் மனதில் இருக்கிறதுனால, அந்த டஸ்ட் இருக்கிறதுனால அது உங்களை கட்டுப்படுத்துகிறது. சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு உங்களை பற்றி மேலே மேலே வளருவோம், வாழ்க்கை மாறும் என்று நீங்கள் சிந்திக்கக்கூடாத அளவுக்கு அத்தகைய விஷயங்கள் நெருக்கி கொண்டு இருக்கிறது. 3வது, சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். கடவுளுடைய திட்டத்தையும் கடவுளையும் எந்த எதிரியாலும் தாக்க முடியாது. உங்களையும் அவனால் தாக்க முடியாது. ஆனால் உங்கள் சிந்தையில் விதைகளை போட முடியும், சந்தேக விதைகளை போட முடியும். இந்த சூழ்நிலை இது எப்படி நடக்கும், சொல்லுறதுலாம் நடந்துருமா? அதுபோல் சந்தேக விதைகளை ஃபஸ்ட்டு போட்டு அந்த சந்தேகத்தை நீங்கள் யோசிக்க பயத்தை உருவாக்கி அவ்வளோதான் பாஸ், இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்ற லெவலுக்கு உங்கள் மைண்டை மாற்றி வைத்து கொண்டு இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு 10 லட்சம் கடன் வச்சுக்கிங்களேன், அல்லது ஒரு 50 லட்சம் கடன் வச்சுக்கிங்களேன். உங்களை போல இருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அதில் ஒரு 10,000 ரூபா அல்லது ஒரு 5,000 ரூபா அதுதான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கும். வாழ்க்கையிலே பெரிய கடனாக அவங்களுக்கு தோன்றிருக்கும். இங்கே பிரச்சனை பணம் கிடையாது, இந்த பயம்தான். 50 லட்சத்துக்கு ஒரே விதமான பயம்தான், 10 லட்சத்துக்கும் ஒரே விதமான பயம்தான். இந்த டெக்னிக்கை தான் இந்த எதிராளி ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆனால் பயப்பட தேவையே இல்லை. நீங்கள் எத்தகைய சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுளால் மாற்ற முடியும். அது உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கையால் தான் முடியும். நீங்கள் நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நடக்கப் போகிறது, அடையாளங்கள் நடக்கப் போகிறது. இது மனசில் போட்டு சிந்திங்க. எந்த விஷயமும் மறுபடியும் சொல்கிறேன், எந்த விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்ச்சியாக உருவானது கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஏதோ தானோ சும்மா ஸ்க்ரால் பண்ணி பார்க்கறதுனாலே அல்லது சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்கனவே நீங்கள் பண்ணி வச்சதுனால உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால இது வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. இதை தடுக்கணும் முடிவு பண்ணிட்டா எவ்வளோ விதமான தடைகள் வந்திருக்கலாம். ஆனால் இது கடவுள் சித்தன்றதுனால தான் இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்பேற்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு மாறப்போகுதுன்னு தான் இந்த வீடியோ மூலம் சொல்லிட்டு இருக்கேன். கடவுள் உங்கள் வாழ்க்கை பெரிய விஷயங்கள் செய்ய போகிறார். நம்பிக்கையோடு இருங்க, தொடர்ந்து நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா இந்த நம்பிக்கை
மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய விஷயம். விடாமுயற்சியும் நம்பிக்கையும் தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்கள் சிந்தையில் அதையே சிந்தித்து கொண்டே இருங்கள். கடவுள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை செய்து கொண்டிருக்கார். உங்களுக்காக நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருக்காங்க, உங்கள் கண்ணுக்கு தெரியாது. உங்களை சுற்றி இருக்கவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். மரத்தின் வேர் மனுஷர்களுக்கு தெரியாது, ஆனால் வேர் எவ்வளோக்குள் ஊடுருவி போகுதோ மரம் நன்றாக வளரும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னு நீங்கள் மேலோட்டமாக பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களோட வேர் பெருசாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனால் நீங்கள் ஒரே ஒரு வருஷத்தில் 50 அடி உயரத்தில் வளரக்கூடிய பெரிய மரமாக நீங்கள் வளர போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு பிரோஜனமாக. மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.